எனக்கு நிலா பொறக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே சில்கி ஹேர் மாரி இருக்கும். ஆனா, இவளோட முடிய பார்த்ததுலேருந்து என் முடிய விட இவளோட முடி தான் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னும் இவளுக்கு நல்லா நீட்டா வளர்ந்துச்சுன்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும். ஆனா, வளரவே விட மாட்றாங்க. ஏன் என்னோட ஹேர் பிடிக்கும்னு சொன்னேன்னா, என்னோட ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா, என் ஹேர் தான் கொஞ்சம் ஷைனா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, ஹேர் வந்து லென்த்து கிடையாது. ரொம்ப குட்டையா தான் இருக்கும். ஆனா, பார்த்தா அழகா இருக்கும். ஆனா, நுனியில மட்டும் கொஞ்சம் வெடிச்சு போயி, நல்லா முள்ளு மாரி இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனா, அதுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி செய்யலான்னு இருக்கேன். அது ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நான் வந்து அத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எதுக்கு நான் அந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னா, நிலாவுக்கு ஃப்யூச்சரில் அவளோட ஹேர் வந்து லென்த்தா வளர்றதுக்கு என்ன நானே ட்ரையல் பார்த்துட்டு, எது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குதோ, அத நான் நிலாவுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்காக அத நான் வந்து என்னையே எலியா யூஸ் பண்ணிக்க போறேன். எப்போதுமே காலையில நிலா ஸ்கூலுக்கு கிளம்பும்போது, இவனும் கூட சேர்ந்து கிளம்பிடுவான் லோகித். அவனும் ஸ்கூல் போகிற மாரியே குளிச்சுட்டு, மேக்கப் பண்ணிட்டு, கலர் ட்ரெஸ் போட்டு அவள் கூட கிளம்பிடுவான். அங்கே பாருங்க அவளுக்காக அவன் லஞ்ச் பேக் எப்படி தூக்கிட்டு வரான்னு. அவனால் தூக்க முடியல. ஒரு பக்கம் சைடு அடிக்குது. அப்பயும் தலைவர் அதை தூக்கிட்டு வராரு. அக்காவுக்காக அப்பப்போ இந்தமாரி ஹெல்ப்லாம் பண்ணுவான். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் ரெண்டும் மானாவாரியாக அடிச்சுக்கிங்க, திட்டிக்கிங்க. ஆனால் ஒரு நேரம் பாசமாக கொஞ்சிக்கிங்க. அவங்க 2 பேருக்கும் இது சைல்ட்ஹுட் லைஃப்பில் அப்படி தான் இருப்பாங்க. அந்த பேக்கை தூக்கவே முடியல அவனால். அதை தூக்கி கூட அவங்க அப்பாட்ட கொடுக்க முடியல. இருந்தாலும் அதை அவன் தூக்கிட்டு வரான். அப்படியே வீட்டில் பூத்த ரோஸை அப்படியே பேக் பண்ணி அனுப்பிட்டவங்க. அவங்க ஆயா அத்தெல்லாம் வச்சுப்பாங்க. அதனால் அப்படியே நிலாட்ட கொடுத்தா அப்படியே போகிறப்ப சொல்லிட்டு போவா ஸ்கூலுக்கு போகும்போது. அப்படியே கொடுத்துட்டு போயிடான்னு கொடுத்து விட்ருவேன் எதுவாக இருந்தாலும். இப்போ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்துட்டுருக்கா. நான் வந்தது தெரியாது. எப்பயுமே நான் அவள் ஸ்கூலுக்கு போனால் மறைஞ்சு நின்றுப்பா. அவங்க தான் போய் அழைச்சிட்டு வருவாங்க. என்னை பார்த்துட்டு அவ்வளோ சிரிப்பு. எப்பயுமே அவள் அப்படி தான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவளுக்கு நான் அவள் ஸ்கூலுக்கு போனால் அவளுக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லிட்டு. அதான் எல்லா பல்லும் தெரியுது. வர வழியிலே கடைக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கிஃப்ட்டு, ஸ்நாக்ஸுன்னு எல்லாத்தையும். இந்த 5 ரூபா கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு எப்போ பிரிக்குதுங்களோ அப்போல்லாம் அம்மா என்னை வீடியோ எடு, அம்மா என்னை வீடியோ எடு அப்படின்னு சொல்லி 2ம் தனித்தனியாக பிரித்து வீடியோ எடுக்க சொல்லுங்கள். இதோட வீடியோ எடுத்தால் அதில் ஸ்டிக்கர் போட்டு லோகித்துக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நிலாவுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பழைய காலத்து தோடு தாங்க கிடச்சிருக்கு. இதையும் அவள் விட மாட்டா. ஸ்கூலுக்கு போகக்குள்ளே போட்டு விடுமான்னு அதை எடுத்துகிட்டு வந்து அடம் பிடிப்பா போட்டு விட சொல்லி. காதே இன்னும் குத்தலை. ஆனாலும் அதை போட்டுட்டு தான் போவாள். இதேமாரி எந்த தோடு கிடைச்சாலும் இதேமாரி கிடைக்கிற எல்லா தோடையும் கிஃப்ட்டில் டெய்லிக்கும் ஸ்கூல் மறுநாள் போட்டு போயிடுவா அவள். இப்படியே வர வழியில் செடி வாங்கிட்டு வந்தாங்க. அதே பன்னீர் ரோஸ் செடி தான். நான் அதே டார்க் பிங்க் கேட்டு இந்த தடையும் அந்த டார்க் பிங்க் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கும் இந்த டார்க் பிங்க் ரோஸுக்கும் ராசியே இல்லையாட்டுக்கு. அது கிடைக்க மாட்டேங்குது. அதே பேபி பிங்க் கலர் தான் கொடுத்துட்டாங்க. எப்பயுமே செடி இவங்க தாங்க வைப்பாங்க. இதில் இருக்கிற எல்லா ரோஸ் செடியுமே இவங்க வச்சதான். இவங்க வச்சா நல்லாவே துளிர் விட்டு வளர்ந்து வந்துடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.